ஒரு தேவேந்திரகுல சமூகத்தில் பிறந்த அதுவும் ஒரு பெண் தாயை அவர்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடத்தில் அந்த துறைக்கு வரலாற்றில் இதுவரும் நிகழாத வண்ணம் அந்த பதவியை தந்திட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் அன்புக்குரியவர் வருகை தந்து வாழ்த்த இருக்கின்ற என் அருமை சகோதரர் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை முதலில் நானும் தேவேந்திரகுல மக்களின் சார்பாக வரவேற்கிறேன். மாவீரன் வாழ்க என்று தன் அடி உடலில் இருந்து குரல் எடுத்து எழுப்புகின்ற அந்த இளைய தலைமுறையின் எண்ணங்களை மதிப்பளித்து இன்னொரு தமிழ்குடியான போர்க்குடியான ஒரு குடியில் பிறந்த எங்கள் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் வருகை தந்து வாழ்த்துவதுதான் சிறப்பு. இதுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியே இந்த மேடையில் வீட்டில் இருக்கிற என் தமிழ் குடிகள் எல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கணும். இங்கே வந்து பார்க்குறேன் என் உறவுகள் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு கழுத்தில் கூட ஒரு 2 பவுன் 5 பவுன் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இதுவே இந்த மண்ணில் வந்து பணி செய்கின்ற வேலை செய்கின்ற எங்கள் வேலை வாய்ப்பையும் எங்கள் அதிகாரத்தையும் எங்கள் வணிகர்களின் மனைவிமார்கள் தாய்மார்கள் குடும்ப உறவுகள் உட்காந்துருந்தா எப்படியெல்லாம் மூக்கிலையும் கழுத்துலையும் ஜொலிக்கும். இன்னும் நாங்கள் தேவேந்திரகுலல் வேளாண் குடியாகவும் போர்க்குடியாகவும் வாழ்றோம். அதை விட கொஞ்சம் வெள்ளையும் செல்லமா மற்ற ஜாதிகாரர் இருக்கலாம், தமிழ் ஜாதிகாரர். இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கின்ற ஒரு அரசாக நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற எங்கள் தேவேந்திர குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி ஐஏஎஸ்க்கு சஸ்பெண்டா, ஐஏஎஸ்க்கு ஒழுங்கு நடவடிக்கையா, ஐபிஎஸ்க்கு ஒழுங்கு நடவடிக்கையா, ஐஎஃப்எஸ்க்கு ஒழுங்கு நடவடிக்கையா என்கிற அந்த PNR என்கிற ஒரு துறை இருக்குல்ல, மனிதவள மேம்பாட்டு துறை, இதுவரையில் ஒரு தேவேந்திர குலத்தில் அந்த அமைச்சர் பதவி அமர்ந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈஸியாக சொன்ன உங்கள் மாவட்ட கலெக்டர், உங்கள் மாவட்ட எஸ்பி, இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, இந்த நாட்டுடைய டிஜிபிக்கான ஒரு கோப்பு போனாலும் அதில் இறுதி முடிவெடுப்பதற்கு கையெழுத்து போடுவது உங்கள் குலத்தில் பிறந்த ஒரு மல்லத்தி, உங்கள் குலத்தில் பிறந்த ஒரு தேவேந்திர குல வம்சத்தில் பிறந்த கயல்விழி செல்வராஜ். இது அம்மையார் ஜெயலலிதா கொடுக்கல, இதை இந்த நாட்டை ஆண்ட எந்த கட்சியும் கொடுக்கல. கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வரவேற்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆக அந்த வகையில் இன்னைக்கு அதே மாதிரி எல்லா தகுதியும் இருக்கிற என் அருமைக்குரிய நண்பன், தமிழ்நாட்டின் உங்களில் ஒருவன், 7 கோடி மக்கள் இளைஞர்களின் ஒரு அன்பை பெற்று உலகளாவிய ஒரு பளுதூக்கும் போட்டி நடந்துச்சு வெளிநாட்டில். ஒரு எம்எல்ஏ, அப்போ எம்எல்ஏவாக இருந்தார், அப்போ என் கூட கமிட்டியில் உறுப்பினராக இருந்தார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் உலகளாவிய பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற ஒரு தங்க மகன் தான் எங்கள் நெய்வேலி கருப்பு தங்கம் மாதிரி ஒரு தங்கம் அவர். அதனால் இனத்தோடு சேர்ந்துருக்கு. அங்கே ஒரு பண்பாளர், இங்கே ஒரு இளைய தளபதி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக லட்ச இளைஞர்களின் அன்பை பெற்றிருக்கிற அன்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் என்கிற துணை முதலமைச்சர், வலது இடது 2மே யாரான்னா நம்ம அன்பில் தான், நம்ம கல்வி அமைச்சர். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாம் என்னோட சேர்ந்திருக்கிற ஒரு இளைய தலைமுறை, நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். அதனால் அவரை அறிவிப்பாளர் சொன்னார், ராஜாவை குறித்து சொல்லும் போது அங்கே மணி ஓசை அடிச்சது, அருள்மிகு முகாயம் கோயில் மணி ஓசை ஒலித்தது. நிச்சயம் அன்பினுடைய ஆதரவு, உதயநிதியினுடைய கடக்கன் பார்வை, அண்ணன் தளபதியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக ராஜா இருப்பார். காலம் அவருக்கான வாய்ப்பை நிச்சயம் கையளிக்கும். வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு என்னன்னா, எவனோ இருக்கிறத விட யாரோ இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிகள் அடைவதை விட இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், நாம் சாதி சண்டைகளை மறந்து, மத சண்டைகளை மறைந்து, நாம் தமிழ் சமூகமாக ஓர் அணியில் நின்று நமக்கான உரிமைகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையின் வெளிப்பாடு தான் இதை கூட ஐயாவுக்கு மணிமண்டபத்தை குறித்து, தேவநாய பாவனருக்கு மணிமண்டபத்தை குறித்து, மருது இருவருக்கு மணிமண்டபம் சிலைகளை குறித்து, வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலைகள் அமைப்பதை குறித்து, அந்த வேலுநாச்சியாருக்கு இந்தியாவின் சுதந்திர விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் கரும்புலியாக தன்னை தியாக தீபத்தில் உள்ளாக்கி கொண்ட யாரு? உயிலி.
உயிலி அம்மா உள்பட மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் அதுவும் எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் எதிர்வரிசையில் இருந்து ஓங்கி ஒரு குரல் ஒலிக்கிறது என்று இருந்தால், ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அடியேன் வேல்முருகன் தான். எங்க ராஜா சொன்னாரு, தேவநாயப்பா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும், அரசு அறிவிச்சிருக்குன்னு. அதை பேசுறது நான் தான், என் அருமை நண்பன் ராஜா அவர்களே. எங்க அமைச்சர் தான் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தாரு. எத்தனை முறை? ஒரு முறை, 2 முறை இல்ல, 5 முறை பேசுறேன். அறிவிக்கிற வரைக்கும் பேசுவேன். அதே மாதிரி கோயிலுக்காக பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் பல ஒண்டி வீரன், பல அறிஞர், எந்த தமிழ் சமூகமாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களுக்கும் தாய் நாட்டை தாயகமாக ஏற்றுக்கொண்ட மொழிவழி சிறுபான்மை மக்களையும் அரவணைத்து அவர்கள் அனைவரையும் தமிழராக நான் ஏற்கிறேன். இவர்களுக்கு இங்க செலவையுங்க, இவர்களுக்கு மணிமண்டபம் வையுங்க, இவர்களுக்கு நூலகம் வையுங்க, இவர்களுக்கு அரசு மாளிகளுக்கு பெயர் வையுங்க. அதை விட்டுவிட்டு இந்திய முழுக்க இருக்கிற வந்தேரிகளின் பெயர்களும் வந்தேரிகளின் சிலைகளும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் நாங்கள். அந்த உணர்வோடு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். இதுவரையிலும் கட்சி தொடங்கி 14 ஆண்டுகளை நிறைவு செய்கிற இந்த தருண வரையிலும் நான் எந்த சமூக ரீதியான அழைப்பு, என் சொந்த தாத்தா ராமசாமி படையாச்சார், என் ரத்த உறவு கோவிந்தசாமி கச்சராயர், எத்தனையோ வணிக சமூகத்தில் முன்னோர்கள் இருக்கிறார்கள். அந்த விழாவுக்கு நான் போனதில்லை. இமானுவேல் சேகரனுக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதுவும் அன்பிலால் இங்க வந்து தேவரும் தேவேந்திரம் எதிருமா நிறுத்தியே அரசியல் பண்ணிட்டான். ஆக ஒரு தேவேந்திர குலத்தின் மாவீரனுடைய மணிமண்டபம் திறப்பு விழாவினுடைய பாராட்டு விழாவில் அங்கீகரித்து மேடையேறிக்கிறார் யாரு? நாளைய இளைய தலைமுறை தேவேந்திர குல மக்களையும் அரவணைத்து செல்கின்ற, தமிழ் சமூகத்தையும் அரவணைத்து செல்கின்ற தமிழகத்தின் சட்டமன்ற வரலாற்றில் திருச்சியில் மதிமுக வந்து திமுக சேர்ந்த அதே திருச்சி மண்ணுக்கு சொந்தக்காரர் செல்வராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். சும்மா சொல்லக்கூடாது. மதிமுக சார்பாக திமுக வந்து அமைச்சரானார், வனத்துறை அமைச்சர். அவர் மானிய கோரிக்கைகளை பதில் சொல்லும் போது, நான் சட்டமன்ற உறுப்பினர், கையில எந்த அறிக்கையும் இருக்காது, குறிப்பு இருக்காது, எழுந்து அப்படியே யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அதனுடைய உரையில பதில் உரையை சொல்லுவார். அதற்கு பிறகு 2 மணி நேரம் ஆனாலும் தமிழ்நாட்டில் சுமார் 25 30,000 கோடி ஒதுக்குற பள்ளி கல்வித்துறைக்கான எந்த ஊர்ல எந்த துவக்கப்பள்ளி, எந்த நடுநிலைப்பள்ளி, எந்த மேல்நிலைப்பள்ளி, யாரு சிஓ, யாரு டிஓ, யாரு இயக்குனர், யாரு இணை இயக்குனர், எது மெட்ரிக், எது சிபிஎஸ்இ, எது ஆங்கிலோ இந்தியன் என்று எல்லா தரவுகளையும் ரூபாயிலிருந்து எண்ணிக்கையிலிருந்து மாணவர்களிருந்து அத்தனையும் தன்னுடைய சுண்டி விரல் அசைக்குள் வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பில்லாமல் ஒரு மாநில இந்த மண்ணின் மைந்தன் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் தனக்கென்று ஒரு தடத்தை படைத்தவன் என் அன்பு சகோதரன் அன்பில். அதுக்காக வந்திருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளனை பாராட்ட ஒரு முக்குலத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர் திருமகனாரின் வாரிசாக இருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரன் வருகின்றிருக்கிறார். என்னுடைய வரலாற்று எத்தனையோ ராஜகுமார் வந்திருக்கிறாரு. ஏன் இதே நம்முடைய வழக்கறிஞர் தேவேந்திரனுக்கு நீங்க அஞ்சலி செலுத்து, ஏன் எங்க தாத்தா ராமசாமி படையாச்சிருக்கேன், நான் போனது இல்லைங்க, தயவு செய்ய விட்டுருங்கண்ணா அப்படின்றோம். ஏன்னா நான் மதிக்கிறேன், அவருக்கு மணிமண்டபம் வரணும்னு பேசுறேன், அவருக்கு சிலை எடுக்கணும்னு பேசுறேன், அவருடைய அரசு விழாக்களை எடுக்கணும்னு பேசுறேன், அது வேற. ஆனா இங்க இன்னும் சாதியா தான் பிரிஞ்சு கிடக்குறான். இன்னும் சமூகங்கள் ஒருமையில் வரல, ஒரு குடியின் கீழ் வராமல் இருக்கிறாங்க. அதில் நானும் வந்து அதில் இரண்டரை கலக்க விரும்பல. நான் அவர்களை மானசீகமாக இந்த மண்ணின் விடுதலை களத்தில் நின்ற ஒரு மாபெரும் போராளியாக பார்க்கிறேன் என்று சொன்னேன். காரணம், நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு தாய் மாநாடு, தெற்கே தேவேந்திரன் வடக்கே வன்னியர் என்கிற ஒரு தாய் மாநாடு நடத்தியது. நான் ஒரு காலத்தில் பசுபதி பாண்டியன் கட்சியினுடைய இளைஞணி தலைவர், நான் மாநில இளைஞனுடைய செயலாளர். ஒரு காலத்தில் ஜான் பாண்டியன் அந்த கட்சியினுடைய இளைஞணி தலைவர், ஒரு காலத்தில் நான் அந்த கட்சியினுடைய மாநில இளைஞணி செயலாளர். ஆக தேவேந்திர குல மக்களுடைய வாழ்வியலோடு, வீரத்தோடு, விவசாயத்தோடு பழகிட்டா உயிரே கொடுக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பாக அந்த இயக்கம் இங்கே இமானுவேல் சேகரனுடைய பேரவை, அதுபோன்று நம்முடைய பல்வேறு அமைப்புடைய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேரை சொல்ல முடியல. அதனால நம்ம ராஜா மாவட்டத்தில் வந்து இங்கே அன்பிலாருடைய வாரிசோடு, நாளை இளைய தளபதியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவரோடு இங்கே வந்து நம்முடைய வழக்கறிஞர் முருகேசன் அழைச்சி இந்த மேடையில் நான் தோன்றி பேசுறதுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேவேந்திர குலத்தில் பிறந்த எனது வீர தமிழ்ச்சிகளும் வருகை தந்து நம்முடைய மாவீரனுக்கு ஒரு அரசு விழா, அதை நன்றி உள்ளவராக நாம் இருக்கணும். நம்மளை ஆண்டாண்டு காலமாக புறந்தள்ளி அங்கீகரிக்க மறுத்த அரசுகள் மத்தியிலே பாரதிய ஜனதா வெறுமன வாயால வசனம் பேசுவான். உங்களை பட்டியலினத்தில் மாத்திரம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோன்னா ஒன்றுமே கொடுக்கல.
ஆனா இன்றைக்கு ஒவ்வொன்றாக இந்த சமூக மக்களை அங்கீகரிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய சமூகத்துல ஒரு மந்திரி கொடுத்துறீங்க, இன்னும் கூட மந்திரியும் கொடுக்க முயற்சி செய்யுங்க எதிர்காலத்தில். அதே மாதிரி கூட வாக்கும் இந்த மக்கள் அளிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், எந்த அளவுக்கு இந்த மக்களை அரசுகள் அதிகரிக்கிறதோ, அங்கீகரிக்கிறதோ, அரவணைக்கிறதோ, எந்த அளவுக்கு இந்த மக்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை தருகிறார்களோ, அந்த அளவுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் திருப்பி நன்றி கடன் செலுத்துகிற சமூகம் தான் என் தமிழ் சமூகம். இது ஒவ்வொரு தமிழ் சமூகத்தின் இரத்த நாளங்களில் ஊறியது. அந்த அடிப்படையில் ஒரு காலத்துல ஏதோ ஒரு சமூகத்துக்கான தலைவனாக இருந்த இமானுவேல சேகரனை என் தமிழ் சமூகத்தின், பொது சமூகத்தின் இன்றைக்கு ஒரு தலைவனாக அங்கீகரித்து மேடையில் தோன்றி இந்த ஏற்புரைக்கும் பாராட்டு உரைக்கும் வருகை தந்த மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கும், அவர் சார்ந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும், நிகழ்ச்சியிலே வரவேற்ற நம்முடைய நகர கழக செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கும், தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கும், என்னோடு தென் மாவட்டங்களிலிருந்து வருகின்றிருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் உமர், ஜெரோன்குமார், அந்த கட்சி கிட்ட நான் உரிமையோடு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் தியாகத்தை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்புகின்ற கேள்வியை தவிர ஒரு காலத்திலும் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அடிபடிய மாட்டோம். இது எங்களுக்கான உரிமை களம், எங்களுக்கான உரிமை போர் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.